முக்கிய செய்திகள். புதுவை காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்தில் ஜான்குமார் எம்எல்ஏவின் இலவச அன்னதான கூடத்தில் வாழும் வள்ளல் தொழிலதிபரும் சமூக சேவகருமான மார்டின் அவர்களின் ஆசியுடன் மார்டின் குழும நிர்வாக தலைவர் லீமா ரோஸ் மார்டின் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதல்படி ஜான்குமார் எம்எல்ஏ தினம்தோறும் காமராஜ் நகரில் உள்ள இலவச அன்னதான கூடத்தில் மதிய உணவு தலைவாழை இலையுடன் சாதம், சாம்பார், வத்த குழம்பு, கோஸ் கூட்டு, பக்கோடா, அப்பளம், ஊறுகாய், மோர், ரசம், தண்ணீர் உட்பட தினம்தோறும் 250க்கும் மேற்பட்டோர் உணவு அருந்தி செல்கின்றனர். இது தினம்தோறும் அதிகரிக்கின்றது. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி அட்சய பாத்திரம் போல் அனைவருக்கும் உணவு அருந்தும் விதமாக எம்எல்ஏ அலுவலகம் திகழ்கின்றது. இதை உண்டு மகிழ்ந்தவர்கள் நமது நிருபர்களிடம் கூறும்பொழுது நல்ல ருசியோடு அன்போடு பரிமாறுகின்றனர். எங்களுக்கு உணவளித்த மார்டின் குடும்பத்துக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏவிற்கும் நன்றியுடன் பாராட்டு கூறினார்கள். மேலும் தினம்தோறும் ஜான்குமார் எம்எல்ஏவுடன் அவரது மனைவி லதா ஜான்குமார் அவர்களும் இன்முகத்துடன் உணவு வழங்குகின்றார். புதுச்சேரியில் மீனவ கிராமமான வீராம்பட்டினத்தில் 57 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய மீன்பிடி துறைமுகத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. புதிதாக அமையவுள்ள மீன்பிடி துறைமுகத்தில் கடற்கரை ஓரம் தடுப்பு சுவர், 120 விசை படகுகள் மற்றும் 200 பைபர் படகுகள் நிறுத்தக்கூடிய பாதுகாப்பு மையம், படகுகள் பழுது நீக்கும் மையம், உணவு விடுதிகள், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், கழிவறை வசதிகள் என அதிநவீன வசதிகளுடன் அமைய உள்ளது. அதேபோன்று மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் பெட்ரோல் நிலையமும் அமைக்கப்பட்டு வருகின்றது. இதற்கான கட்டுமான பணிகள் துரிதமாக நடைபெற்ற நிலையில் பொதுப்பணி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் இன்று கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வின் பொழுது கட்டுமான பணிகளை கண்காணிக்கும் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரை நேரில் அழைத்து கொடுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பணிகளை விரைந்து முடித்து திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அறிவுறுத்தினர். அதேபோன்று பெட்ரோல் நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் கட்டுமான பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்பொழுது ஒப்பந்ததாரர் ஜூலை மாத இறுதிக்குள் பெட்ரோல் நிலையம் பொதுமக்கள் மற்றும் மீனவர்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று உறுதியளித்தார். இந்த ஆய்வின் பொழுது மீன்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வீராம்பட்டினம் கிராம மீனவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரை வடம் பிடித்தெழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாக அமைச்சர் சாய் ஜே சரவணகுமாருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு கூடப்பாக்கம் பகுதியில் சமூக சேவகர்கள், பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர், குளிர்பானங்கள், பிஸ்கெட் பாக்கெட்டுகள் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக ஓசூடு தொகுதி பாஜக முன்னாள் தொகுதி தலைவரும் சமூக சேவகருமான தொழிலதிபர் ஐயனார், வழக்கறிஞர் ஹரிஹரன் குடும்பத்தினர் சார்பில் 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கினர். தேர் திருவிழாவில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கிடா விருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி மற்றும் கூடப்பாக்கம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வெள்ளியனூர் கிழக்கு மாட வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தினை புதிய கட்டுமான திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்திட வேண்டி ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சியாக இவ்வாலயத்தின் புதிய கட்டுமான திருப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு சார்பில் 1ஆம் ஆண்டு குடும்ப விழா நிகழ்ச்சி கடலூர் கூத்தப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாம்புப்பிடி வீரர் செல்லா, சமூக ஆர்வலர்கள் முத்துவரதன், சாய்ராம், பால்க் என்கின்ற பாலகிருஷ்ணன், ஜோஷ்வா, மகேஷ்,
பாலசுப்ரமணியன், ராம்குமார் ஆகியோர்களை பாராட்டி சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாலமுருகன், என் முத்துக்குமரன், கோவிந்தராஜன், பிரபு, சிவராஜா, குமார், பாலகோபன், ஜெயமுருகன், ரஜினி ராஜ், செந்தமிழ் கொற்றவன், பாபு, முருகேசன், செந்தில்வேல், அருள், ஜெயராமன், கணேசமூர்த்தி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். இறுதியில் நிர்மல் ராஜ் நன்றியுரை ஆற்றினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.